நண்பா, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி தான். அதாவது ரொட்டாவேட்ரு ஏன் ஆழம் போக மாட்டேங்குது, டெப்த்து போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டெப்த்து பண்ணி ஓட்டலாம். அதாவது என்னென்னா, காட்டுக்காரங்க காசு கரெக்டாக கொடுத்தா ஓட்டலாம், அதை 2 காலை தூக்கிவிட்டு ஓட்டலாம். இல்லை அப்படின்னா மேலால் வச்சும் ஓட்டுவாங்க. அதாவது ஸ்பீடாக ஓட்டு, வண்டி வேகமாக போக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்கன்னா, வெட்டு விழுகாது, ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. அது அதாவது வண்டி என்னென்னா, டயர் 8 வச்சு போனாலேன்னு ரோட்ரி அதாவது ஸ்பீடாகாது. அதாவது என்னென்னா 8 வச்சு போகத்தான் பார்க்கும் ரோட்ரியும். அதனால் வெட்டு விழுகாது. அதே வண்டி கிரீப்பர் மாதிரி பொறுமையாக போனால் வெட்டு விழுகும், நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரே வெட்டிலே வேலையை முடிச்சிடலாம். இது மாதிரி பாருங்கள், நம்மளது கோமதி 42 நண்பா, 42 பிளேடு, செயின் டைப்பு. கியர் டைப்லாம் செட் ஆகாது. கியர் டைப்லாம் காட்டுக்கெலாம் போட்டால் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் காடு தான். பூரா பாறை தோண்டி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பூரா அந்த இடத்துல சொட்டை விட்டுருக்கேன் பாருங்கள். அதான் நண்பா, காட்டுக்குள்ளே கல்லுகள் இல்லாமல் இருந்தாலே ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காட்டுக்குள்ளே கல் இருந்தால், அதாவது காட்டுக்காரங்க கல் எடுத்து ஓரம் போட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது. கல்லோடு வச்சு ஓட்டினோம்னா சீக்கிரம் கத்தியும் தேயும். அதாவது ரொட்டேட்டரோட கீர் பூரா அடியாகும். மேலே ஹெட்டு கீரு, டிராக்டருக்கும் அனத்தம். அதாவது என்ன சொல்லலாம், காட்டில் கல்லுகள் இல்லாமல் இருந்தால் ஓட்டலாம், நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கல்லோடு வச்சு ஓட்டினோம்னா வண்டிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா காடு எல்லாம் ஓட்டுறதுக்குலாம் ரோட்ரிலாம் நல்லாயிருக்கும். கோமதி தான் பெஸ்ட்டு என்னை கேட்டால். அவார்டு மிதக்கும் வேஸ்ட்டு. அதாவது மகேந்திராக்கெலாம் 36 பிளேடு போட்டால் செட் ஆகும். அதாவது ஹெச்பி பார்த்தீங்கன்னா 45 ஹெச்பிக்கு இல்லைன்னா அந்த பக்கம் ஓட்டு, அந்த ஓரத்தில் ஓட்டி பழகிறான் குட்டி குஞ்சான். இப்போ தான் ஓட்டி பழக்கி விட்றோம், ஓட்டுறான். பாருங்க, இண்டிகேட்டரை போட்டு ஓட்டிகிட்ருக்கிறான். அப்படி தான் சின்சியராக ஓட்டி பழகுவான் போல் தெரியுது பையன். நேராக தான் போ, நேராக போ, இங்கே பார்க்காத. நண்பா, 45 ஹெச்பிக்குள்ளே போட்டு ஓட்டுறதுனா கோமதி எடுக்கணும் அப்படின்னா 36 கத்தி எடுக்கலாம். 42 45 ஹெச்பிக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா லோடு ஆகும், வண்டி கொஞ்சம் திணறி போகும். 45 ஹெச்பிக்கு மேலே போயிட்டா 49 ஹெச்பி யோக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். யோக்கு ஜாண்டியருக்கெலாம் 45 ஹெச்பிலே போடலாம். ஏன்னா டீசலுக்கு போகும், அதுக்கும் கரெக்டாக இருக்கும். மகேந்திரா டீசல்லாம் போகிறதுக்கு ரிஸ்க்கு. டீசல்லாம் போகாது அவ்வளோக்கு. அவ்வளோதான், 3.5 போகும், அவ்வளோதான். 42 நம்ம வண்டி ஓட்டுறதேன்னு 3.5 தான் போகுது, அதுக்கு மேலாம் போகாது. 3.5 3.25 அவ்வளோதான். ரோட்டரிக்கு கலப்பைக்கு 7 கலப்பைக்கெலாம் போயிட்டா 4 போகும் நண்பா, கண்டிப்பாக. நண்டு ஒரு மாதிரி ஓட்டினா தான் கட்டும் என்னை கேட்டால். என்னை கேட்டால் இன்னொரு சில பேர்லாம் டாப்லாம் ஓட்டுறாங்க. எப்படி தான் ஓட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மலாம் ஒரு நாள் டாப் இல்லாமல் ஓட்டினாலே அவ்வளோதான், நைட்டில் தூக்கமே வராது, சூடு பிடிச்சிக்கும், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்படி தான் ஓட்டுறாங்கன்னே தெரில. நம்மளும் ஒரு வாரம் அவுத்து போட்டு ஓட்டினோம், அவ்வளோதான். அன்னையோட மேல் டாப்பவே ஆகக்கூடாதுன்ற நிலமை வந்துச்சுன்பா. கோமதியெலாம் கத்தி இல்லைனாலும் நல்லா வெட்டணும்பா. கத்தி 6 கத்தி கூட காக்கத்தி தான் இருக்குது, ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். பாருங்க, ஒரு ஜம்முன்னு கொடுத்துருக்கு ஃபினிஷிங்கு. சில பேர்லாம் ஏன் அவார்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வெயிட்லெஸ்ஸு. இன்னொன்று என்னன்னா
மைலேஜ் கொடுக்கும், அதுக்காண்டி வளர்க்குறாங்க. வயல் ஓட்டலாம், 42 கத்தி வச்சு அவார்டு எடுத்து வச்சாலே அழகாக வயல் ஓட்டலாம், வெயிட் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் அப்படிலாம் இல்லை, 42 போட்டால் வயலில் போட்டு நம்மளே மாதிரி ஆட்ட வேண்டியதான் வண்டியை விட்டு. அதுவும் 2ஆம் கோடை போன வாட்டி ஓட்டினாலும் நமக்கு ஒன்றும் தெரியல. இந்த வாட்டிலாம் போட்டு ஓட்டினால் அவ்வளோதான். இதுதான் சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன். பார்ப்பீங்க. இன்னும் வயல் ஓட்டுறதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்து கரெக்டாக ஆகணும்பா. பார்த்திங்கன்னா பூரா காட்டு வேர் இல்லாமல் தான் பண்ணுறான். அதாவது சோள பயிர் போடுறாங்க, கடலை போடுறாங்க, இது மாதிரி லோடிங் ஓடுது. ஏதோ ரொட்டேட்ரு, கொக்கி கலப்பை, ஏழுக்கெல்லாம் வேலையே இல்லை. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வண்டி எடுக்கலாம், வண்டியை மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நண்பா. 4x4 போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த வண்டி கொடுத்துட்டு சரி நண்பா, அடுத்து நான் உங்களுக்கு எடுத்தது வீடியோ டீட்டெயில்ஸாக போடுறேன். இப்போதைக்கு ஆரம்பம். ஏதாவது எனக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு பொசுக்குன்னு வீடியோ போடாதுன்னு சொல்லிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். சரி நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன், ஏதாவது டீட்டெயிலாக போடுறேன். இங்கே பாருங்கள் நண்பா, ஒரு 4 சுற்று ஓட்ட கொடுத்ததுக்கு இங்கே பாருங்கள் சாலை எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். சாலை இப்படி தான் ஓடுவாங்களாம்மா, நான் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேனாம்மா அப்படின்னு வேறு சொல்கிறான். என்னை அசிங்கப்படுத்துகிறான்பா இந்த பையன்தான். பாருங்கள், ஓட்ட தெரியலன்னா வரக்கூடாது வண்டிக்கு, அப்புறம் எதுக்கு வரணும்? வந்துட்டு வண்டி நானும் ஓட்டுறேன்னு சும்மா உட்காந்துருந்தா, ஓட்டினா வாங்கி ஒழுங்காக ஓட்டணும், பார்த்து எப்படி ஓட்டுறாங்கன்னு. எல்லாம் ஓட்டக்கூடாது. இல்லை நான் ஓட்டலை, நான் வரலன்ட்டு போயிடணும், அப்புறம் எதுக்கு வண்டிக்கு வரணும்? வந்தால் வண்டி ஒழுங்காக ஓட்டணும், எல்லாம் ஓட்டக்கூடாது. பாருங்கள் சாலை எப்படி ஒட்டி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். 42 கத்தி இப்படியாக ஓட்டுவாங்க, தள்ளி ஓட்டுவாங்க, என்ன ஒட்டி பிடிச்சி வச்சுருக்கலாம்.